ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையை கேட்குறீங்களா? ஒரு ஊரில் ராஜா மணின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரு நாள் 2 பேரும் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த தோட்டத்தில் நிறைய காய்கறி கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கு. 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. உடனே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு தெரியாமல் காயை பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நினச்சி காய்களை பறிச்சுட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. 2 பேரும் அந்த காய்களை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து சமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மணி அவளுடைய அம்மா கிட்ட அந்த காயை சமைச்சு கொடுக்க கேட்குறான். அம்மா, நான் இன்னைக்கு விளையாடும் பொழுது ஒரு தோட்டத்தில் நிறைய காய்கள் காய்ச்சி கிடந்தது, அதை நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு சமைச்சு தரீங்களா? அப்படியா, கொடு என் தங்கமே, மிகவும் புத்திசாலி பையன் நீ. இன்னைக்கு உன்னால் நம்ம வீட்டில் காய்கறி வாங்குகிற செலவு ரொம்ப மிச்சம். இப்போ பாரு, உனக்கு அம்மா எவ்வளவு ருசியாக சமைச்சு தர்றேன்னு. ரொம்ப ரொம்ப புத்திசாலி பையன் நீ. மணியின் தாய் மிகவும் சுவையாக சமைத்து மணிக்கு உணவளித்தாள். மணியும் தாயுடைய பாராட்டை கேட்டு மகிழ்ச்சியோடு சுவையான உணவை சாப்பிட்டான். மிக மிக சந்தோஷமாக இருந்தான். அதேபோல் ராஜாவும் தான் கொண்டு வந்த காயை தன் தாயிடம் கொடுக்கிறான். அம்மா அம்மா, நான் விளையாடும் பொழுது இந்த காயை பார்த்தேன், யாரும் காவலுக்கு இல்லை, நான் பறித்து கொண்டு வந்து விட்டேன், இந்தாருங்கள் அம்மா, எனக்கு இந்த காயை சமைத்து கொடுக்கிறீர்களா? அவனுடைய தாயும் எந்த பதிலும் கூறாமல் ராஜா கொண்டு வந்த காயை வாங்கி சமைக்க தொடங்கிவிட்டாள். ராஜாவின் தாயும் காயை நன்கு சமைத்துவிட்டு ராஜாவை சாப்பிடும்படி அழைக்கிறார். ராஜாவும் சாப்பிட அமர்கிறான். ராஜா சாப்பிடும் பொழுது காயின் சுவை மிகவும் கசப்பாக இருந்தது. சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டான் ராஜா. உடனே அவனுடைய அம்மாவிடம் கோபமடைந்து, அம்மா, நீங்கள் சமைத்த காய் இவ்வளவு கசப்பாக இருக்கிறது, இவ்வளவு மோசமாக சமைப்பது, உங்களுக்கு சமைக்க கூட தெரியாதா? எல்லாம் வீணாகிவிட்டதம்மா என்று ஆத்திரத்துடன் காயை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு வெளியே சென்று விட்டான். பின்பு சிறிது நேரம் கழித்து ராஜாவின் தாய் அவனிடம் சென்று, மகனே, இதுவரை நான் என்றாவது சுவையில்லாமல் சமைத்திருக்கிறேனா? இன்று ஏன் இப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை மகனே. ஒருவேளை நீ திருடி கொண்டு வந்ததால் தான் அந்த காய் சுவையில்லாமல் போயிருக்குமோ என்று ஒன்றும் அறியாதவள் போல் தனது மகனிடம் கேள்வி கேட்கிறாள். அதற்கு ராஜாவும் சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு, ஆமாம் அம்மா, இதுவரை நீங்கள் சமைத்ததில் அனைத்தும் சுவையாக இருந்தது. ஒரு நாள் கூட இவ்வாறு கசப்பு சுவை வந்ததே இல்லை. அவை அனைத்தும் நாம் காசு கொடுத்து வாங்கியதால் சுவையாக இருந்திருக்கிறது. நான் திருடியதால் தான் இன்று இப்படி சுவையில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது எனக்கு புரிகிறது அம்மா, நான் இனிமேல் திருட மாட்டேன். திருடுவதால் நமக்கு கஷ்டம் மட்டுமே மிச்சமாகும். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று தன்னுடைய தாயிடம் தான் செய்த தவறையும் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டான். இப்பொழுது இதில் விஷயம் என்னவென்றால், காய் கசப்பாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தனது மகன் திருடி கொண்டு வந்ததை உணர்ந்த தாய் திட்டியோ அடித்தோ கூறியிருந்தால், அறியாபருவம் என்பதால் அவனும் தன் தாய் தன்னை அடித்து விட்டார் என்ற கோபத்துடன் வீண் பிடிவாதத்தில் மீண்டும் தொடுவதற்கு வாய்ப்புள்ளது என்று யோசித்து அமைதியான முறையில் அவனாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த காயில் சமைக்கும் பொழுது விளக்கெண்ணெய் கலந்துள்ளாள். இவ்வாறு அந்த தாய் புத்திசாலித்தனமாக தனது மகனுக்கு திருட்டுத்தனத்தினால் நமக்கு நன்மை ஏற்படாது என்றும் அதனால் நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் என்று புரிய வைத்து விட்டாள். ராஜாவும் தன் தவறை உணர்ந்து நன்கு படித்து சிறந்த மனிதனாகவும் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாகவும் உயர்ந்து நின்றான். ஆனால் பாவம் மணியோ அறியா பருவத்தில் செய்த தவறை அவனது தாய் தட்டி கேட்காமல் உற்சாகப்படுத்தி அவனை கண்டிக்காமல் விட்டதால் மேலும் மேலும் அந்த திருட்டுத்தனத்தை செய்ய ஆரம்பித்து தனது
படிப்பையும் தொடர முடியாமல் பெரிய திருடனாக வளர்ந்து கடைசியில் போலீசாரால் பிடிபட்டு சிறையில் தெரிவது என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கெட்டவனாக பிறப்பதில்லை. அது நல்லவனாக வளர்வதும் தீயவனாக மாறுவதும் பெற்றோர் வளர்ப்பில் உள்ளது. ஆகவே பிள்ளைகள் சிறு வயதில் தவறுகள் ஏதேனும் செய்தால் அதனை உடனே கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோரின் கடமையாகும்.